ராதா வேற இந்த நிலைமையில போய் இருக்கா. அவளை போய் பார்க்க கூட இல்லை. அனு கிட்ட கேட்கறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்க. அவள் ராதா மேலே ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கா. அவளை போய் பார்க்கணும்னு சொன்னால் ஏதாவது திட்டுறாளா என்னான்ட்டு தெரியலையே. சரி, அனு வரட்டும், இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம். வினோத் உட்கார், வினோத் உட்காரு. அம்மா. என்ன வினோத், இன்னைக்கு ஆஃபீஸ் போகல நீ? ஆஃபீஸில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் போகலான்ட்டு லீவ் சொல்லிட்டு வந்திருக்கம்மா. ஏன்டா, என்னாச்சுடா? இங்கே பாரு வினோத், எல்லாம் நடக்கணும்ட்டு இருந்தது நடந்துருச்சு. அதுக்காக நீ ஆஃபீஸ் போகல வைக்கல இப்படிலாம் சொல்லாதடா. இல்லை, எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் ஒரு வாரம் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. சரி வினோத், நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் போ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவையில்லாதெல்லாம் நினச்சி மனசு போட்டு குழப்பாத, சரியா? சரிங்கம்மா. அம்மா, நான் நேற்று ராதாவை பார்க்க போனேன். என்னடா சொல்கிற? ராதாவை பார்க்க போனியா? நீ தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் மேலே கோமா வந்துட்டில, அப்புறம் எப்போ போன நீ? அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ போகிறத பற்றி. ஏன்டா என்கிட்ட சொல்லாமல் போன? இல்லை, ராதாவை பார்க்க போகணுன்ட்டு மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால தான் போனேன். சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. ராதா ரொம்பவே வருத்தப்பட்டா. தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ராதா இல்லை, வேண்டாம். என்னடா வினோத், ஏதோ சொல்ல வந்த, அப்புறம் வேண்டான்ங்கிற, என்னன்னு சொல்லுடா. அது இல்லை, ராதா பேசாமல் நம்ம வீட்லேயே வந்து இருக்கட்டுமே. வினோத், அவளுக்கு இப்போதானே இப்படி ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா இங்கே வந்துக்கிடலாம். அதுக்கு இல்லைம்மா, ராதா நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா அவள் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருப்பாள்ல. அவள் அங்கே இருந்திருந்தோம்னா அந்த வீட்டில் வச்சு தானே அவளுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. திருப்பியும் அங்கே இருந்தோம்னா அவளுக்கு அதே ஞாபகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு நானே போய் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன். வினோத், நீ கூப்பிட்டா ராதா வந்துருவாளா? நானே போய் ராதாவை பார்க்கலான்ட்டு தாண்டா நினச்சிட்டு இருக்கேன். ஏம்மா நீங்கள் இன்னுமே போய் பார்க்கல அவளை? நான் தான் ஏதோ லூசுத்தனமாக முட்டாள்தனமாக ஏதோ வேலை பார்த்துட்டு இங்கே வந்து இருந்தேன்ட்டா. நீங்களாவது போய் பார்த்துருக்கணும்ல. அது இல்லை வினோத், எனக்கும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. எப்படி அவளை போய் பார்க்கான்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலடா. அதனால தான் பார்க்கல. அம்மா, இந்த வீட்டில் நீங்கள் தான் பெரியவங்க, நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? இல்லடா வினோத், நான் போய் பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். நானே போய் பார்த்துட்டு ராதா கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வரேன், சரியா? அம்மா, நீங்கள் உண்மையில தான் சொல்கிறீங்களா? ஆமாம் வினோத், உண்மையில தான் சொல்கிறேன். நானே ராதாவை போய் பார்த்து அவகிட்ட பேசி அப்புறமா இங்கே கூட்டிட்டு வரேன். நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத. சரிங்கம்மா, அப்போ அப்படியே செய்யுங்க. நீங்கள் போய் கூப்பிட்டாதான் அவங்க அம்மாவும் கொஞ்சம் சமாதானம் ஆகி விடுவாங்க. என்னடா சொல்கிற? அவங்க அம்மா சமாதானம் ஆவாங்களா? அவங்க அம்மா என்ன கோவமாக இருக்காங்க உன் மேலே? என்ன சொல்கிற வினோத்? ஆமாம்மா, அத்தை என் மேலே கோவமாக தான் இருக்காங்க. ஏன்டா, உன் மேலே கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, ராதாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு வந்தோம்ல, அவள் மட்டும் தனியாக இருந்தாலாம். அப்புறமா நர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அடித்து இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சாலாம். அது அவங்களால மறக்கவே முடியலையாம். என் பொண்ணு இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போனவங்க என் வீட்டில் நிற்கக்கூடாது, என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு அவ்வளோ கற்றுனாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும் அப்போ அவங்களுக்கு. ஐயோ அம்மா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அதுக்கு இல்லடா வினோத், நடந்ததுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நீயே அதிர்ச்சியில் அங்கேருந்து கிளம்பியிருக்க. அதுக்கு அவங்க ஒன்று அவ்வளோ திட்டத்தில் என்ன இருக்கு? வீட்டுக்கு வந்தவங்கள மதிக்க தெரியல, அதெல்லாம் ஒரு வீடா? அம்மா, இப்போ ஏன் தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? அது சின்ன விஷயத்துக்கு. வீட்டுக்கு நீ போக போய் தானே அவள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கா அவங்க கிட்ட. அவங்க அம்மாக்கு என்ன பெரிய ஆளுன்னு நினைப்போ? என்கிட்ட வந்து பேசட்டும், இருக்கு அவளுக்கு. இங்கே பாருங்கம்மா, ராதா ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறமா ராதா வந்து எனக்காக தான் அவள் சப்போர்ட் பண்ணா, எனக்கு அவர் தான் முக்கியம் அந்த மாதிரி பேசிட்டா. அதனால நீங்கள் தேவையில்லாமல் அதில் தலையிடாதீங்க. அவள் அம்மாக்காரி பேசுற வர இந்த ராதா எங்க இருந்தாளா? அவன் அம்மா பேசுறது அவளுக்கே தெரியாது, அவள் உள்ள இருந்தா. போடா போடா லூசு, உனக்கு தாண்டா ஒன்றும் புரியல. அம்மாவை முன்னாடி அனுப்பி நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடியே வந்திருப்பா, புரியுதா? ஐயோ அம்மா, ராதா எல்லாம் அப்படி கிடையாது. நீங்க தேவையில்லாம ராதா பத்தின கற்பனை இப்படி வளர்க்காதீங்க. டேய் வினோத், உனக்கு தாண்டா அவளை பத்தி ஒன்றும் தெரியல. எப்படி வேலை பார்த்துருக்கான்னு பாரு. அம்மாக்காரியை அனுப்பி நீ போய் 4 திட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி உன்கிட்டயும் நல்ல பேராச்சல, பாத்துக்கோ எப்படி இருக்கான்ட்டு. கொஞ்ச நேரத்துல நானும் கொஞ்சம் நல்லவளா ஆவ பார்த்தனே. அம்மா, என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு? வானு, இந்த வினோத் என்ன வேலை பார்த்துருக்கான்ட்டு நீயே சொல்லு. என்னாச்சு? வினோத் என்ன பண்ணா? அதை ஏண்டி கேட்குற? ராதா வீட்டுக்கு நமக்கு தெரியாம போனது கூட காணாதுன்ட்டு அங்க என்ன நடந்துட்டுன்னு இப்பதான் என்கிட்ட சொல்றான். அனு, அம்மா பேசுற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. ராதாவை கொஞ்சம் அம்மாவை விட்டு கூட்டிட்டு வர சொல்லு. என்ன பேசுற வினோத்? புரிஞ்சுதான் பேசுறியா? அந்த திமிர பிடிச்சவன் இனி நம்ம வீட்டுக்கு எதுக்கு? என்ன அனு இப்படி பேசுற? ஆமா, நீ எதுக்கு அங்க போன? ராதாவை பார்க்க தான் போனேன். ராதாவை பார்க்க போனியா? எதுக்கு போன? ஹாஸ்பிட்டல்ல தான் சண்டை போட்டு வந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு போனியா? அதானே, நல்ல கேளுடி. ராதாவை பார்க்க போனதும் இல்லாம அவங்க அம்மா முன்னாடி இவன் அவமானப்பட்டு வந்திருக்காண்டி. என்னமா சொல்றீங்க?
ஆமா அனு, இவன் தான் அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான். அந்த அம்மா அவ்வளோ பேச்சு பேசுறாங்களாம் இவனை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மா பேசுற மாதிரிலாம் ரொம்பலாம் ஒன்றும் பேசல. ரொம்ப பேசுனாங்களோ கொஞ்சம் பேசுனாங்களோ? பேசுனாங்கல்ல, என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? அதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அவளை விட்டுட்டு வந்தது தப்பு தானே, அதை பத்தி தான் சொன்னாங்க. ஓஹோ, ஹாஸ்பிட்டல்ல அவளை அப்படி விட்டுட்டு வராம வேற என்ன பண்ணுவாங்களா? தங்கம் வயிறோன்னு கொஞ்சுவாங்களா? இங்க பாருனு, நீ தான் தேவையில்லாம ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன வினோத், நான் என்ன நினைக்க போறேன்? அவ பண்ணதுக்கு அதான் இந்த தண்டனை. தேவையில்லாம அவளா இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவ வீட்டுல இருக்கட்டும். அத சொல்ல நீ யாரு? நான் யாரா? அப்போ நான் யாரோவா? இங்க பாருனு, ஒழுங்கா இருக்கதா இருந்தா இங்க இரு, இல்லன்னா நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. என் வீட்டுக்கு கிளம்பவா? இதான் என் வீடு. இங்க பாருனு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத சொல்லிட்டேன். உன்னாலதான் அம்மா இப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா சரியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா தான் சொன்னாங்க ராதாவை போய் பார்த்துட்டு அவளை நான் கையோட கூட்டிட்டு வரேன்ட்டு. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா பேச்சே வேற மாதிரி இருக்கு. டேய் வினோத், என்னடா பேச்சு வேற மாதிரி இருக்கு? அம்மா என்னம்மா வினோத் என்ன உளறிட்டு இருக்கா? யானு நீயே சொல்லானு, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்கே போக முடியும்? அவங்க அம்மா வினோத்தை போட்டு அப்படி திட்டிருக்காங்க, நீ எல்லாம் ஒரு ஆளான்ட்டு. இப்படி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் போய் நான் ராதாவை கூட்டிட்டு வர முடியுமா? இங்க பாருங்கம்மா, நீங்க ராதாவெல்லாம் ஒன்றும் கூட்டிட்டு வரக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓஹோ, ராதாவை கூட்டிட்டு வரக்கூடாதோ? அதை சொல்ல நீ யாரு? உனக்கு என்ன வேலை இந்த வீட்டுல? கட்டின மாப்பிள்ளையும் பிள்ளையும் விட்டுட்டு வந்து இங்க வந்து இருக்க வெக்கம் இல்ல உனக்கு? அம்மா வினோத் என்ன பேசுறான்? ஏய் வினோத், அவகிட்ட என்னடா பேசிட்டு இருக்க இப்படி? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. இங்க பாரானு, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, அப்பதான் அம்மா திருந்துவாங்க. என்ன வினோத் பேசுற? என் வீட்டுல பிரச்சனைன்னு உனக்கு தெரியதானே செய்யும். என்ன திடீர்னு வீட்டை விட்டு கிளம்புனா நான் எப்படி போக முடியும்? தெரியுதுல, உன் வீட்டுல பிரச்சனை இருந்தானே இங்க வந்து இருக்க. அடைக்கலம் தேடி தானே வந்திருக்க இந்த வீட்டுக்கு. வேற என்ன உனக்கு அகம்பாதம்? என்ன வினோத் என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுற? ராதாவால என்னெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அவ இப்படி பண்ண போய் தானே இப்போ உன் குழந்தை உன் கையில இல்ல. அதனால தானே நான் கோவப்படுறேன், உனக்காக தானே கோவப்படுறேன். நீ ஆனா என்ன வீட்டை விட்டு போக சொல்றீல? அனு அனு அழாதம்மா. இல்லம்மா, என் வீடு சரியில்லைன்னு தானே நான் இங்க வந்து இருக்கேன். நான் கட்டினவரும் சரியில்லை, அதனால தானே நான் அங்க வந்து இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வினோத் என்ன என்னெல்லாம் திட்டுறான். அம்மா இங்க பாருங்க, இவ்வளவு இந்த சிம்பதிக்கெல்லாம் நான் கலங்க மாட்டேன். எனக்கு தேவை ராதா இந்த வீட்டுக்கு வரணும். நீங்க போய் ராதாவை பார்த்து அவளை கையோட இங்க கூட்டிட்டு வர்றீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவன் என்ன பேசிட்டு போறான் இப்படி? அம்மா நீங்க சொல்லுங்க, நீங்க போய் ராதாவை பார்க்கணும்னு சொன்னீங்களா அவங்கிட்ட? ஆமாண்டி, அதை ஏன் கேக்குற? என் மனசுக்குள்ளேயும் ஒரு சின்னதா ஒரு நல்ல எண்ணம் இருக்க தானடி செய்யும். சரி, அவளை பார்த்தா பாவமா இருக்க, ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அம்மா இவளை இவ்வளோ கணம் திட்டிருக்கான்ட்டு எனக்கு தெரியாம போச்சே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவளை இதுக்கடி நான் போய் கூப்பிட போறேன். எல்லாம் உங்களால தான் வந்துச்சு. உங்களை யார் வினோத் கிட்ட இந்த பேச்செல்லாம் பேச சொன்னா? அவன் ஒழுங்கா தான் இருந்தான். இப்போ உங்களால தான் அவன் என்னையே விட்டு விட்டு போக சொல்றான். ஆமா, அவன் போக சொன்னாப்ல, நீ அப்படியே போயிடணுமா? பேசாம ரெடி, அவன் கிடக்கான். சும்மா இருங்கம்மா. அப்ப நீங்க ராதாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு தான் வர போறீங்களா? எடி சும்மா இரு, அவன்கிட்ட பேசிக்கிடலாம். அந்த அம்மா இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு அப்புறம் ராதா எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும்? நம்ம வீட்டு பிள்ளைக்கு அந்த வீட்டில் மதிப்பில்ல, அப்ப அவளை எதுக்கு இங்கே கூப்பிடணும்? இப்போ சொன்னில, அதான் கரெக்டு. ஒழுங்கா எதிரில் நின்னுக்கோ, சொல்லிட்டேன். சரிடி, நீ ஒன்றும் அழுதுட்டு கிடக்காத. அம்மா ஒன்று கவனிச்சியா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வினோத் போய் ராதாவை பார்த்துட்டு வந்திருக்கான். எனக்கு என்னமோ உன் மாப்பிள்ள மேல தாண்டி டவுட்டா இருக்கு. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவனோட நடவடிக்கையே சரியில்லை பார்த்துக்கோ. ஆமா, சும்மா அவருக்கு அவர் ஒய்ஃபையே சமாதானப்படுத்த தெரியாது, இதுல அடுத்த ஒய்ஃபை சமாதானப்படுத்த சொல்லி கொடுக்க போறாரா? போமா. ஆமா, அதுவும் சரிதான். அப்படியெல்லாம் என்ன இருந்திருந்தா ஆனும் அவ வீட்டுல இருந்திருப்பா, இங்கே இருக்க போறா.